ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பல கிராமங்கள், பல ஊர்கள் இருக்கின்றன. கிராமங்களில் உள்ள வீட்டில் ஆட்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக கதவும் கதவை பூட்டுகின்ற பூட்டும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில வீடுகளில் 2-3 பூட்டு இருக்கும். ஆனால் ஒரு கிராமத்துல வீட்ல கதவு கிடையாது, பூட்டும் கிடையாது. ஏன், இந்த ஊரில் உள்ள வங்கியில கூட கதவு கிடையாது. எப்பயும் திறந்தேதான் இருக்கும். இது வேற எந்த நாட்டிலோ இல்ல, நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறது. இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 300 வருஷமா கதவே இல்லாம தான் வாழ்ந்துட்டு வராங்க. அது என்ன கிராமம், எங்கு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த கிராமத்தின் பெயர் ஷலி ஷிங்னப்பூர். இந்த கிராமம் மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இங்கு இருக்கும் வீடுகளில் கதவு இல்லாமல் இருப்பது ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் இருந்துதான் இந்த பழக்கம் நடைமுறைக்கு வந்தது. அப்படி என்ன நடந்தது? ஏன் ஊர் மக்கள் எல்லாம் அவரவர் வீடுகளில் கதவுகளை வைக்கவில்லை என்று பார்த்தால், ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமங்களில் பெரிய ஆறு ஒன்று ஓடியது. ஒரு நாள் மழை மிகவும் அதிகமாக பெய்தது. இதனால் ஆற்றில் வெள்ளம் புரண்டு ஓடத் தொடங்கியது. மழை அதிகமாக பெய்ததால் வெள்ளம் கிராமத்துக்குள் வந்துவிட்டது. இதனால் ஊர் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்தது. இறுதியாக ஒரு வாரம் கழித்து தண்ணீர் எல்லாம் கிராமத்தில் இருந்து வெளியேற ஆரம்பித்தது. அப்படி வடியும் போது ஊருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கருப்பு நிற கல் ஒன்று பெரியதாக இருந்தது. அந்த கல்லை அந்த ஊர் மக்கள் இதற்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரே குழம்பி போயிருக்கிறார்கள். எங்கே இருந்து கல் வந்திருக்கும், என்னவாக இருக்கும்? இந்த கல்லை இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் அந்த கல்லை சுற்றி பார்த்து கொண்டே இருந்தனர். அப்போது ஒரு பையன் ஒரு கோழை எடுத்து வந்து விளையாட்டாக அந்த கல் மேல வீசினான். அப்போது திடீர்னு அந்த கல்லில் இருந்து ரத்தம் வந்தது. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் பயத்தில் அலறடித்து ஓட ஆரம்பித்தனர். ஓடிய ஊர் மக்கள் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக் கொண்டன. இப்படி இருக்க இரவு அந்த கோளை மேய்த்து கல்லை அடித்தாலே ஒரு பையன், அவங்களோட கனவில் சனீஸ்வரர் பகவான் வந்து, நான் உங்க ஊருக்கு காவலாக இருப்பேன், நீ தினமும் வழிபடுவதற்கு எனக்கு மேற்கூரை இல்லாமல் கோவில் கட்டுங்கள் என்று அவன் கனவில் சனி பகவான் சொல்றாரு. இதை மறுநாள் அவன் அந்த ஊர் மக்களிடம் சொல்கிறான். அந்த ஊர் மக்கள் இதை கேட்டு அந்த கல்லுக்கு மேற்கூரையே இல்லாமல் கோவில் ஒன்று கட்டுகிறார்கள். அந்த ஊர் தலைவன், கோயிலுக்கு மேல்கூரை இல்லை, இதனால் அவரவர் வீட்டிற்கும் கதவு வைக்க வேண்டாம், அப்போதுதான் சனீஸ்வரன் பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக வரும் என்று அந்த ஊர் தலைவர் சொல்லவும், எல்லா வீட்டிலும் கதவுகள் இல்லாதது போல் செய்தன. இதனால் அந்த ஊர் மக்களும் புதிதாக கட்டும் வீடுகளில் கதவு இல்லாமல் தான் கட்டினர். இதுதான் அந்த கிராமத்தின் பற்றிய கதை. 2015ஆம் ஆண்டு யூகோ பேங்க் என்று ஒரு பேங்க் அந்த ஊர்ல ஓபன் பண்ணாங்க. அதுதான் இந்தியாவின் முதல் கதவு இல்லாத வங்கி என்று பெயர் வாங்கியது. இந்த பேங்க்ல கூட ஒரு திருட்டும் நடந்ததாக பதியப்படவில்லை. அந்த ஊர்ல திருடினா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. அதனால்தான் இந்தியாவில் உள்ள விசித்திரமான இடங்களில் இந்த கிராமமும் ஒன்று. நீங்கள் இந்த கிராமத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.